சமணர் நேத்து சொல்லியிருந்தேன் வந்து, கொஞ்சம் பாசிட்டிவான அறிகுறி வந்து கொஞ்சம் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் கன்ஃபார்மா சொல்லல. ஒரு அறிகுறி இருக்குன்ற மாரி சொல்லியிருந்தேன். இன்னைக்கு வந்து கொஞ்சம் கன்ஃபர்மேஷன் அதுக்கு கிடைச்சிருக்கு. அந்த அறிகுறி வந்து கொஞ்சம் விடிவெள்ளியாட்டம் கொஞ்சம் பிரகாசமாயிருக்கு தான் சொல்லலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, நிஃப்டி மெட்டல் வந்து ஒரு ஆல் டைம் ஹை வந்து இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. அந்த டேட்ல நம்ம சார்ட்ல பார்க்கலாம். தென் வந்து சரி இப்போ வந்து பிரகாசமாயிட்டுருக்கே, அப்போ வந்து நிஃப்டி வந்து செம்மையா மேலே ஏறிடுமானாக்கா, எப்பவுமே நம்ம வந்து பெரிய அளவுல எதிர்பார்ப்பு வச்சுக்கக்கூடாது. நம்ம எப்படி நடந்தாலும் சரி, இத எப்படி ஹேண்டில் பண்ணலான்ற அந்த ஸ்கில், அந்த ஒரு மனி மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அந்த ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ஆகட்டும், அந்த ஒரு சைக்காலஜி இத வந்து நம்ம டெவலப் பண்ணிக்கணும். இதுதான் மார்க்கெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மார்க்கெட்ல 4 காசு சம்பாதித்தா ஜெயிச்சிட்டோம்னு நினைக்கிறோம். பட் அப்படி கிடையாது. 4 காசு சம்பாதிக்கலாம்னா கூட போட்ட கேபிட்டல பாதுகாத்துக்கிட்டாலே போதும். அதுக்குன்னு ட்ரேட் பண்ணியும் பாதுகாத்துக்கணும். சும்மா போட்டுட்டு அப்படியே வச்சிருந்தது கிடையாது. நம்ம 4 ட்ரேட் பண்ணியும் வந்து லாஸ் பண்ணாம அட்லீஸ்ட் அந்த கேபிட்டல வந்து அப்படியே வச்சுட்டுருக்கோம்னாலே ஒரு பெரிய சக்ஸஸ் தான். இப்ப இருக்கிற வந்து அப்நார்மல் சிச்சுவேஷன் ஜியோ பொலிட்டிக்கல் ஆகட்டும், ஆ எந்த ஒரு உந்துதல் நம்ம மார்க்கெட் இல்லாத இந்த சிச்சுவேஷன்ல வந்துட்டு நம்ம பெரிய எதிர்பார்ப்பு வச்சுக்காம, ஒரு எந்த மாரி ஹேண்டில் பண்றது ரொம்ப முக்கியம். அந்த ஸ்கில் வந்து வளர்த்துக்கணும். பட் வந்து ஹோப்ஃபுல்லி வந்து பட்ஜெட் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் சைன் இருக்கும் என்ற ஒரு வைட் எதிர்பார்ப்பு இருக்கு. இருக்கலாம். அதே மாரி வந்து ஈ அ அந்த யூரோப்பியனோட ஒரு ட்ரேட் டீல் பண்ணியிருந்தாங்க இல்லையா? ஃப்ரீ ட்ரேட் டீல். அதுவும் இன்னும் கொஞ்சம் டிரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஹோப்ஃபுல்லி பார்க்கலாம் எப்படி இருக்குன்றத. ஃபர்தரா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. இங்க பேசுறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்ப்பஸுக்காக ஷேரிங் மை வியூஸ் அவ்வளோதான். எப்பவுமே வந்து ஒரு நல்ல ஒரு ட்ரேடர், இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா, அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி ஓன் டிசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். இந்த புரிதலோட வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வழக்கமான ஒரு அண்ணனுடைய ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்கன்னாக்கா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். காசு பணம்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 2 ஒரு மவுஸ் கிளிக் தான். ஓகே. பண்ணுவீங்கன்னு நம்புறேன். ஓகே, ரைட். இன்னைக்கு வந்து ஐபிஓ அப்டேட்ஸ் எதுவுமே கிடையாது. நம்ம அந்த மெட்டல் இண்டெக்ஸ்ல இருந்து அப்படியே நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். பார்த்தீங்கன்னாக்கா நிஃப்டி மெட்டல். பார்த்தீங்கன்னாக்கா ஒரு இது வந்து டே கேண்டில் இருக்கும். நல்ல ஒரு ஆல் டைம் ஹை வந்து ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. 12,478ல வந்து இருக்கு. இது அப்படியே நம்ம வீக்லியில பார்த்தீங்கன்னா கூட வந்துட்டு, இன்னும் கொஞ்சம் கூட மொமெண்டம் வந்து இருக்கும், எதிர்பார்க்கலாம்ன்ற மாரி இருக்கு. இன்னொரு ஃபர்தர் ஒரு கேண்டில் கூட வரலாம் அப்படின்ற மாரி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. பட்ஜெட் வந்து இன்னும் கொஞ்சம் ஓரளவு பாசிட்டிவா வந்து, அது இன்னும் கொஞ்சம் ஃபர்தரா ஒரு 1 வீக் 10 டேஸ்க்கு ஏதாவது டிரைவ் பண்ணிச்சு அப்படின்னாக்கா, அடுத்த கேண்டில் இன்னும் நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும். இதுதான் வந்து மெட்டலுடைய சினாரியோ. நேத்து பார்த்தீங்கன்னா, மெட்டல் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. ஐ திங்க் மோர் தென் 3% நினைக்கிறேன். இன்னைக்கு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருந்ததுன்றத நம்ம பார்க்கலாம். ஆக்சுவலா ஆட்டோ செக்டார் இது வந்து ஒரு ரிலேட்டட் செக்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் ஆட்டோ செக்டார் வந்து ஜனவரி 5ஆம் தேதி நினைக்கிறேன், இஃப் ஐ அம் கரெக்ட். அப்போ வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணியிருந்தது. பண்ணிட்டு வந்து ஐ திங்க் நிறைய ப்ராஃபிட் புக்கிங். இப்போ கொஞ்சம் அது கீழே வந்திருக்கு. பட் மெட்டல் வந்து இப்போ நல்லா கொஞ்சம் ஆல் டைம் ஹைல வந்து இருக்கு. சரி, நம்ம அடுத்து வந்து ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பார்க்கும்போது நிஃப்டி வந்து 76 பாயிண்ட்டு, லார்ஜ் கேப் 77 பாயிண்ட் நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. மிட் கேப் 22 பாயிண்ட்டு, கிட்டத்தட்ட நியர் ஃப்ளாட்னு எடுத்துக்கலாம். ஸ்மால் கேப் -9, அதுவும் நியர் ஃப்ளாட்னு எடுத்துக்கலாம். மைக்ரோ கேப் வந்து -79, 80 பாயிண்ட்டுன்னு வச்சுக்கலாம். பெரிய அளவில் வந்து ஒரு பாசிட்டிவாகவும் கிடையாது, பெரிய அளவில் ஒரு நெகட்டிவாகவும் கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு எக்ஸ்பைரி டே, சென்செக்ஸ் அந்த இது வந்து ஒரு ஆட்டமும் இருந்தது. பட் வாலட்டாலிட்டி வந்து நல்ல மார்க்கெட்டில் வந்து இருந்தது. இது வந்து செக்டோரல் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும். செக்டோரல் இண்டெக்ஸஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணது ஆப்வியஸ்லி வந்து மெட்டல். நேற்று கூட மோர் தென் 3% பண்ணியிருந்தது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அகெயின் 3.07% வந்து நல்ல பாசிட்டிவாக வந்திருக்கு. எனர்ஜி வந்து 1.87, கிட்டத்தட்ட நியர்லி 2%ன்னு சொல்லலாம். தென் லீஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ண செக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எஃப்எம்சிஜி -0.91, தென் வந்துட்டு ஃபார்மா -0.81. சாரி, எஃப்எம்சிஜி -0.91, இது வந்து -0.81. கிட்டத்தட்ட 50 ஒரு பாதி செக்டார் வந்து பாசிட்டிவாகவும் பாதி செக்டார் நெகட்டிவாகவும் இருக்குது. பட் வந்து பாசிட்டிவாக இருக்கிறது பார்த்திங்கனாக்கா ஒரு சிக்னிஃபிகண்ட் பாசிட்டிவில் நம்ம பார்க்க முடியுது. அதோடைய மொமெண்டம் இன்னும் ஃபர்தராக வந்து நம்ம சார்ட்டில் பார்த்தா இன்னும் ஃபர்தராக அந்த மொமெண்டம் இருக்குது. இன்னும் கொஞ்சம் வந்து கெயின் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஓவராலாக வந்து நம்ம இந்த ப்ராட் மார்க்கெட் அண்ட் செக்டோரல் வைஸ்ன்னு பார்க்கும்போது வந்து
ஸோ லாஸ்ட் ஒரு ஃபியூ ட்ரேடிங் செஷன்ஸ் பார்க்கும்போது ஃப்ரம் எஸ்டர்டேலேருந்து வந்து கொஞ்சம் நல்லாவே வந்து ஒரு பாசிட்டிவிட்டி வந்து கொஞ்சம் பிரகாசமாயிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரைட், இது அப்படியே நம்ம சார்ட்டில் பார்த்தலாம். ஸோ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ரெசிஸ்டன்ஸ் நேற்று சொல்லியிருந்தேன் 25,400. இப்போ வந்து 25,400 அந்த ரெசிஸ்டன்ஸை கொஞ்சம் பிரேக் பண்ணி 419 வந்து மார்க்கெட் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ நான் எகைன் சொல்லியிருந்தேன், இதுக்கு மேலே ஒரு டெசிசிவ் கேண்டில் வந்ததுன்னாக்கா 25,800 வந்துட்டு ஒரு ரெசிஸ்டன்ஸை ஆக்ட் பண்ணாது, ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஆல் டைம் ஹை அதுதான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன். அந்த ஒரு டெசிசிவ் கேண்டில் வருதா அப்படின்றது வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நாளைக்கு ஒரே ஒரு ட்ரேடிங் செஷன் தான், தென் சாட்டர்டே கிடையாது. தென் வந்து ஒரு அப்நார்மலி அன்எக்ஸ்பெக்டட்லி சண்டே வந்து பட்ஜெட் டே, அன்னைக்கு ட்ரேடிங் செஷன் இருக்குது. ஸோ அடுத்த ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 ட்ரேடிங் செஷனுடைய ஒரு 10 ட்ரேடிங் செஷனுடைய டைரக்ஷன் அண்ட் ஒரு ஷார்ட் டேர்ம் டைரக்ஷன் சொல்லலாம் நிர்ணயிக்க போகிறது வந்து பட்ஜெட் டே தான். பார்க்கணும் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ ஓவராலாக பார்க்கும்போது நிஃப்டி வந்து கொஞ்சம் பிரகாசமாக தான் இருக்கிறது. தென் வந்து பேங்க் நிஃப்டி. ஸோ பேங்க் நிஃப்டி ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன், நல்லாவே அதில் ஒரு பாசிட்டிவிட்டி இது இருக்குதுன்னு சொல்லிட்டு 60,100 வந்து நியர் பழைய ஆல் டைம் ஹை கிட்டத்தட்ட அதுக்கு கிட்ட வந்துருச்சு. 59,958 கிட்டத்தட்ட ஒரு 42 பாயிண்ட் தான் ஜஸ்ட் அவே ஃப்ரம் த ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு மொமெண்டம் இதில் நம்ம பார்க்க முடியுது. ஸோ இது வந்து ஹையஸ்ட் செக்டோரல் வெயிட் இருக்கிறது இந்த நிஃப்டி 50 ஹையஸ்ட் செக்டோரல் வெயிட் பேங்க் பொறுத்த வரைக்கும். தென் செகண்ட் அண்ட் தேர்டு பார்த்தீங்கன்னாக்கா எகெயின் எனர்ஜி அண்ட் ஐடி வந்து கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கும். அந்த மாதிரி ஐடியை பார்க்கும்போது வந்துட்டு அது வந்து அதில் எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. ஸோ இன்னும் கொஞ்சம் நெகட்டிவில் போனால் கூட இந்த டெய்ல் நமக்கு கிளியராக சொல்லுது, ஒரு எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு புல்லிஷ்னஸ் வந்து அதில் காட்டியிருக்கு. ஸோ ஃபர்தராக வந்து நம்ம அப்சைட் வந்து எதிர்பார்க்கலாம். கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா இது வந்து ஒரு என்ன சொல்கிறது, இது மாதிரி ட்ரையாங்கிள் மாதிரி ஒரு ஷேப் வந்திருக்கு. இங்கே வந்து ஏதாவது பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னாக்கா, அப்சைட் பிரேக் அவுட் ஆச்சுனாக்கா நல்லாவே வந்துட்டு இந்த 39,600 தான் இப்போ ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணும். அதோடைய லாஸ்ட்டு ஸ்விங்கை வந்து இது வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ இதுலேயும் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் கிடையாது. தென் ஸ்மால் கேப் சொல்லியிருந்தேன். ஸோ ஸ்மால் கேப் நேற்றுடைய ஹை வந்து பிரேக் பண்ணி மேலே போனால் கூட வந்து க்ளோசிங் வந்து ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு மார்ஜினல் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஐ திங்க் 9 பாயிண்ட்ஸ் பார்த்தோன்னு நினைக்கிறேன். ஸோ மார்ஜினல் நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ அதனால் வந்து நம்ம அதை பெரிய ஒரு நெகட்டிவ் எடுத்துக்க தேவையில்லை. ஸோ ஃபர்தராக ஒரு இந்த கேண்டில் பேட்டர்ன் பார்க்கும்போது ஃபர்தராக வந்து நமக்கு வந்து அப்சைட் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ ஓவராலாக இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வந்து கொஞ்சம் பாசிட்டிவிட்டி வந்து டே பை டே வந்து கொஞ்சம் வந்து கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து புது ஆல் டைம் ஹைட் போகலைன்னா கூட பழைய ஆல் டைம் வந்து டச் பண்ணுறதுக்கு ட்ரைவ் பண்ணுறதுக்கு இது போதுமானதாக இருக்கும். சரி, இதெல்லாம் கரெக்டாக நம்முடைய பெரிய யூஎஸ் மார்க்கெட் பார்க்கும்போது ஸோ நேற்று டவ் வந்து 12 பாயிண்ட் பாசிட்டிவாக ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்னு சொல்ல முடிஞ்சிருக்கு. S&P 500 -0.57 ஃப்ளாட். நாஸ்டாக் கம்போசிட் இண்டெக்ஸ் +40 பாயிண்ட்ஸு. ஸோ +40ன்றது இதோட இண்டெக்ஸ் நம்பரை பார்க்கும்போது ஜஸ்ட் இதுவும் ஃப்ளாட்னு தான் சொல்லலாம். ஸோ நல்லா பார்த்தோம்னாக்கா டவ் கூட வந்துட்டு அந்த ஆல் டைம் ஹை ஜோன் கிட்ட அப்போ இது ஒரு சப்போர்ட் ஜோன் கிட்ட இருக்குது. இந்த 48,900 நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட். இது பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே தான் வந்து நம்மளது வந்து ஒரு பாசிட்டிவாக கிளியர் ஆகிட்டுருக்கு. இங்கே வந்து ஒரு நெகட்டிவிட்டி தான் வந்ததுன்னாக்கா நம்முடைய பாசிட்டிவிட்டி வந்து அதோகதி தான். பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. இதே மாதிரி S&P 500 பார்க்கும்போது நேற்று ஒரு நல்ல ஒரு ஆல் டைம் ஹை கிரியேட் பண்ணிவிட்டு அதை தக்க வச்சுக்கொள்ள முடியல, ஒரு ப்ராஃபிட் புக்கிங். பட் ஸ்டில் வந்து அது ஆல் டைம் ஹை ஜோனில் தான் இருக்குது. இந்த நாஸ்டாக் கம்போசிட் இண்டெக்ஸ் நல்ல ஒரு ப்ராக்ரஸ். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ஸ்விங் ஹை வந்து பிரேக் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ லாஸ்ட் ஒரு 2 செஷனாக பிரேக் பண்ணி பழைய ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டில் நெகட்டிவிட்டி எதுவுமே வந்து ஃபார்ம் ஆகலை. ஒரு கன்சாலிடேஷன் இல்லைனாக்கா ஆல் டைம் ஹை ஜோனில் தான் இருக்குது. ஸோ இதுவே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக நம்ம மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கலாம். ஏன்னா அங்கே ஒரு நெகட்டிவிட்டி ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதே வந்து ஒரு நல்ல விஷயம் தான் நமக்கு. ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து ரொம்ப வீக்காக இருக்குது. ஸோ அந்த வகையில் வந்து எந்த ஒரு நெகட்டிவிட்டியும் அங்கே இல்லாமல் இருக்கிறது குட். ஸோ ஸ்டில் வந்து நம்மளது ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஃபர்தராக வந்து மார்க்கெட் கொஞ்சம் இன்னும் மேலே வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறையவே தென்படுகிறது. ஸோ இது வந்து சார்ட்டு பேஸ் பண்ணி நான் சொல்கிறது. அதே மாதிரி வந்து இண்டெக்ஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது 96.33 நல்ல டிப்ரிஷியேட் ஆகிட்டுருக்கு அவங்களது.
அதே மாதிரி நம்ம மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நல்லா டெப்ரிஷியேட் தான் ஆகிட்டு இருக்குது. 91.89 இருக்குது நம்ம USD INR. ஸோ நம்மளது கொஞ்சம் டிப்ரிஷியேஷன் அந்த 92 மார்க்கில் தான் இருக்குது. அதை பிரேக் பண்ணாமல் இருக்கணும். மேபி பட்ஜெட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்ததுனாக்கா நம்முடைய கரன்சி அப்ரிஷியேட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இது வரைக்கும் டிப்ரிஷியேட் வேணும்னா கொஞ்சம் அப்ரிஷியேட் ஆகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஸோ இதுதான் ஓவரால் சினாரியோ. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது கொஞ்சம் பாசிட்டிவ் ஹோப் தான் மார்க்கெட்டில் இருக்குது. ரைட். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நாளைக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஒன்ஸ் அகெயின் ரெக்வஸ்ட்டு, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும். நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். பை. தேங்க்யூ.